வணக்கம். தமிழன் செய்திகள். மதுரை செல்லூரில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை செல்லூரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் கபடி மைதானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும், மேலும் அங்கன்வாடியில் கழிப்பறை பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாகை மாவட்ட ஆட்சியர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிக்கு சைக்கிளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சர்தார் வேதரத்தினத்தின் பேரன் கெடிலி அப்பன், பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் PV ராஜேந்திரன் ரோட்டரி சங்கத்தின் வரவேற்பு கொடுத்தனர். இதில் தேச பாதுகாப்பு, பாதுகாப்பான கடற்கரையும் உருவாக்க கடலோர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பிளம்பர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் முதல் முறையாக தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கம் மற்றும் சம்ருதா அன்னை டிரஸ்ட் ஆகியவை இணைந்து பிளம்பர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மாவட்ட தலைவர் இளங்கோவன் தலைமையில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையின் போது மாவட்ட செயலாளர் குமார், மாவட்ட பொருளாளர் சீனப்ப கவுடு, கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருதயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லையில் IPL கிரிக்கெட் போட்டிக்கான கொண்டாட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையில் BCCI சார்பில் தமிழகத்தின் பல நகரங்களில் ரசிகர்கள் மொத்தமாக ஆட்டங்களை பார்த்து ரசிக்கும் வகையில் பேன் பார்க் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வண்ணாரப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் உள்ள சேவியர் பிரான்சிஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் பேன் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 95 தேர்வு மையங்களில் 22,929 மாணவ மாணவிகள் மற்றும் தனி தேர்வர்கள் 718 பேர் தேர்வு எழுதினர். நெல்லை மாவட்டத்தில் 95 தேர்வு மையங்களில் 22,929 மாணவ மாணவிகள் மற்றும் தனி தேர்வர்கள் 718 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 147 நிலையான படையினரும் 7 சிறப்பு பறக்கும் படையினர் குழுவினரும் அமைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்துலட்சுமி என்ற பெண் தனது 2 குழந்தைகளுடன் கையில் மண்ணெண்ணெயுடன் வந்து தீக்குளிக்க முயற்சி செய்தார். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் விசாரிக்கும் போது கணவரும் அவரின் அண்ணனும் சேர்ந்து என்னையும் எனது குழந்தைகளையும் மிரட்டுவதாகவும், இதனால் சாவை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்றும், மேலும் எனது குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை திலகத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு துவா ஓதினார். இதன் பின்னர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முன்னாள் மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்தன் உடல்நலம் குணமடைய வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவரும் குமரி ஆனந்தன் வயது முதிர்வு காரணமாக உடல்நலக் குறைவால் இருந்து வருகிறார். இவர் குணமடைய வேண்டி குமரி கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் டாக்டர் சிவகுமார் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் பால் டேனியல் முன்னிலையில் குளச்சல் தொகுதிக்குட்பட்ட மணவாளக்குறிச்சி பள்ளிவாசல், பெரியவிளை புனித இன்னாசியார் குருசடி மற்றும் மண்டைக்காடு அம்மன் கோவிலில் மும்மத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இதுவரை போடப்படாத சாலைகள் அனைத்தும் வருகிற மே மாதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். கடலூர் அடுத்த காரைக்காடு கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 101ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. காரைக்காடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வருடந்தோறும் மாசி மாதம் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த நிலையில் தேர் உற்சவம், திருக்கல்யாண உற்சவம், தாலாட்டு உற்சவம், நெருப்பு உற்சவம், தெப்பல் உற்சவம் ஆகிய உற்சவங்கள் நடைபெற உள்ளது.
கடலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் 3வது புத்தக திருவிழா கடந்த 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் அருள்முனைவர் டி. நசியான் கிரகோரி முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளியின் ஆசிரியர் ரமேஷ்ராஜ் தலைமையில் கடலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மத்திய சிறை உதவி ஆய்வாளர் சக்திவேல் மற்றும் தலைமை காவலர்களிடம் வழங்கப்பட்டது. ஆனைமலை மற்றும் சுற்றுவட்டார கிராம மருந்துக்கடை வியாபாரிகள் மற்றும் கொரியர் நிறுவனங்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி பிரேமா தலைமையில் வேட்டைக்காரன் புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஆனைமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். செங்கம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் தலைமறைவானார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சேனாச்சிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் சுந்தர விநாயகம் என்பவர் அதே பகுதியில் இருந்து 5ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர்கள் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலரிடம் புகார் அளித்த நிலையில் ஒரு சில ஆசிரியர்களின் ஆதரவோடு தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியர் சுந்தர விநாயகத்தை காவல்துறையினர் தெரிந்தும் தெரியாதது போல இருப்பதாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என குற்றம் சாட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் பாப்பாசி இணைந்து நடத்தும் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 7ஆம் நாள் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி, எழுத்தாளர் தமயந்தி, எழுத்தாளர் தேவி கோகிலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் ஆசிரியர் ராஜா எழுதிய நலமே பலம் என்ற நூலின் முதல் பிரதியை ஆண்டாள் பிரியதர்ஷினி வழங்க கவிஞர் தமயந்தி பெற்றுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலின் தேர் மற்றும் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு நேற்று 28ஆம் தேதி மாலை தேர் முகூர்த்த கால் நடல் மற்றும் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து ஆயக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்பு கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்பு கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேயர் தினேஷ்குமார் பட்ஜெட் பற்றிய அறிக்கையினை வாசித்தார். இதில் திருப்பூரில் புதிதாக சாலையோர பூங்காக்கள், நீச்சல் குளம், சுகாதார நிலையங்கள், புதிய சாலைகள் அமைப்பதற்காக அதிக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சாமல்பட்டியில் 2 பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி தரைப்பாலத்தில் ஏபிஜி தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் அருகிலிருந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயம் அடைந்தவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் திமுக தலைமை கழக பேச்சாளர் புதுக்கோட்டை விஜயா, தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், அரியலூர் மாவட்ட திமுக செயலாளருமான எஸ். சிவசங்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலையாம்பட்டி ஏரியின் ஆயக்கட்டு நிர்வாகிகளை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்க கோரி உழவர் பேரியக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை உழவர் உரிமை இயக்கம் சார்பில்
திருவண்ணாமலை மாவட்ட நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அறிவழகன் மற்றும் உதவி பொறியாளர் ஹரிஹரன் இருவரும் செங்கம் தாலுகா வளையாம்பட்டு ஏரியின் ஆயக்கட்டு நிர்வாகிகளை ரகசியமாக தேர்ந்தெடுத்ததை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மிஸ்ரிலால் சவுகார் அரசு மகளிர் பள்ளிகளில் தேர்வு எழுதும் பள்ளி மாணவிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் இப்பள்ளியில் தேர்வு எழுதும் மாணவிகள் அனைவரும் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் எனவும் எவரும் பயப்பட வேண்டாம் எனவும் அறிவுரை வழங்கினார். காஞ்சிபுரம் அடுத்த மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்புக்குடி பால்செட்டி சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்புக்குழி பால்செட்டி சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் சப்வே அமைக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல நாட்களாக கடைகளை அடைத்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டூரில் இப்தார் நிகழ்ச்சி மாமக மாவட்ட தலைவர் அகமது உசேன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டூரில் தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி மாங்காடு நகரம் பரணிபுத்தூர் இணைந்து சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி மாமக மாவட்ட தலைவர் அகமது உசேன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் எம் யாக்கூப், தமுமுக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஜே சலீம்கான், மாவட்ட செயலாளர் அமீர்கான், பெரிய பள்ளிவாசல் கே முகமது யூசுப், பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன், முன்னாள் தலைவர் புரட்சி பாரதம் பரணி மாரி, விசிகா தொகுதி செயலாளர் பத்ரி கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூரில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் ஊராட்சி மாங்கோட்டை தெரு மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் 2 மின் மோட்டார் பழுது காரணமாக கடந்த 15 நாட்களாக சரிவர குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் காலாத்தூர் மெயின் ரோடு பஸ் நிறுத்தம் எதிரே சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் நடைபெற்ற இப்தார் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். கோவை மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கோவை போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் இப்தார் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, கோவை சிறுபான்மையின மக்களுக்கு என்றும் பாதுகாவலனாக இருப்பது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என பெருமிதத்துடன் பேசினார். திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் KSC அரசு மேல்நிலைப் பள்ளிகள் நடைபெற்று வரும் தேர்வை பார்வையிட்டு தேர்வை சிறப்பான முறையில் நடத்த அறிவுறுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் 31,332 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். இதில் தேர்வு மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தேர்வை சிறப்பான முறையில் நடத்த அறிவுறுத்தினார். கோவையில் பட்டா வேறொருவர் பெயருக்கு மாற்றி கொடுத்ததால் மூதாட்டி சாணி பவுடர் குடித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செட்டிப்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் ரஜியா பேகம் என்பவர் அதிகாரிகள் ஆய்விற்கு வரும்போது சம்பவ இடத்தில் இல்லாததால் ரஜியா பேகத்தின் பெயரில் இருந்த பட்டாவை ரத்து செய்து தனலட்சுமி என்பவருக்கு பட்டா வழங்கியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரஜியா பேகம் திடீரென சாணி பவுடர் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 31வது பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை, அனைத்திந்திய அறிவியல் தமிழக கழகம், கும்பகோணம் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் 31வது பன்னாட்டு கருத்தரங்கம் வளர்தமிழ் புல கருத்தரங்கம் கூட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் சி. அமுதா, மறுமுனைவர் பே. பாரத ஜோதி ஆகியோர் தலைமை தாங்கினர். கும்பகோணம் மருதம் மலை இலக்கிய மன்றம் பேராசிரியர் சே. கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
படப்பை ஊராட்சியில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். படப்பை பேருந்து நிறுத்தத்தில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் காஞ்சி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகள் ஏந்தி 100 நாள் வேலைக்கான பணத்தை கொடு, ஏழையின் வயிற்றில் அடிக்காதே என பதாகைகள் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். காரைக்குடி மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்குடி நகரில் வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், டீ கடைகள், காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட கடைகள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து கடைகளை அடைத்தனர். இதனால் காரைக்குடி நகரம் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை விதித்ததை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்புரம் ஊராட்சியில் திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்புரம் ஊராட்சியில் திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்களும் திமுக கழக கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதில் சதீஷ்குமார், சர்தார் பாஷா, வேலாயுதம், PPR மனோஜ் குமார், வெண்ணிலா சம்பத், ராமமூர்த்தி, அருள்தாஸ் ஆகியோர் தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி 100 நாள் வேலை பார்த்த பணத்தை தராததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பல்லோ புரோட்டான் புற்றுநோய் மையம் தொழில்நுட்பம், பொறியியல், கணித துறையில் சிறந்து விளங்கும் பெண் சாதனையாளர்களை கௌரவித்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆயுதப்படைகள் மற்றும் மருத்துவ சேவை பிரிவின் தலைமை இயக்குனர் அட்மிரல் ஆர்த்தி சரின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பிரெஸ்ட் சர்ஜரி பிரிவை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் மஞ்சுளா ராவ் மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தென்சென்னை மாவட்ட தலைவர் சாதிக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தென்சென்னை மாவட்ட தலைவர் சாதிக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே முகமூடி திருடர்கள் கட்டுமான பொருட்களை திருடும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் நேற்று முன்தினம் இரவு முகமூடி அணிந்து திருடர்கள் வந்தனர். அலுவலகத்தின் கட்டுமான பொருட்களை திருடும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் CCTV காட்சிகளை கொண்டு 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசியில் JCA அமைப்பு சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு மற்றும் பித்ரா அரிசி வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தென்காசியில் JCA அமைப்பு சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு மற்றும் பித்ரா அரிசி வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தேசிய தலைவர் சம்சுதீன் தலைமை வகித்தார். மேலும் இதில் துணைத் தலைவர் செல்வகுமார், பயிற்சியாளர் அருண்குமார், தென்காசி நகரமன்ற தலைவர் சாதிர், நகர்மன்ற உறுப்பினர் ரபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரப்பட்டு ஊராட்சியில் திமுக வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வேலை திட்டத்தின் கீழ் ஊதியத்தை வழங்காத ஒன்றிய மத்திய பாஜகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களின் ஆணைக்கிணங்க வடக்கு ஒன்றிய செயலாளர் 3ஆம் பட்டி S. குமரேசன் அவர்கள் தலைமையில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊதியத்தை வழங்காத மத்திய அரசு மற்றும் ஒன்றிய அரசு பாஜகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் கண்டன உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் மாலதி நாராயணசாமி சிறப்புரை ஆற்றினார். இதில் தலைமை கழக பேச்சாளர், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் லயோலா ராஜசேகர் நன்றி உரை ஆற்றினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும் 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கௌகாந்தகம் கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காத மோடி அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினர். சென்னை வேப்பேரி ரித்தட்டன் ரோடு YMCA ஆடிட்டோரியத்தில் நலத்திட்டங்கள் உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை வேப்பேரி ரித்தட்டன் ரோடு YMCA ஆடிட்டோரியத்தில் திமுக கழகம் சார்பில் கிறிஸ்துவ போதர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தலைமை செயற்குழு உறுப்பினர் KSM நாதன் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் தலைவர் திரு இனிகோ இருதயராஜ் மற்றும் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் சங்கை ஸ்வர்ணராஜ் ஆகியோர் கிறிஸ்துவ போதர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கிய KP முனுசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்களை சந்தித்தது அரசியல் நோக்கம் இல்லை என்று தெரிவித்தார். திருப்பூர் மாவட்ட குன்னத்தூரில் பகுதியில் உள்ள வேலம்பாளையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்ட குன்னத்தூரில் பகுதியில் உள்ள வேலம்பாளையத்தில் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே பெண்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கத்தை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே இச்சடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் தலையில் சாந்து சட்டி மற்றும் மண்வெட்டியுடன் பங்கேற்றனர். வடக்கு மாவட்டம் செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காரைக்குடி குளோபல் மிஷன் மற்றும் ஆராய்ச்சி மைய மருத்துவமனையில் காரைக்குடி ரோட்டரி சங்க டயாலிசிஸ் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்குடி குளோபல் மிஷன் மற்றும் ஆராய்ச்சி மைய மருத்துவமனையில் ரோட்டரி சங்க டயாலிசிஸ் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் கலந்து கொண்டு டயாலிசிஸ் சென்டரை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம், நன்கொடையாளர் வீரநாராயணன், மாங்குடி MLA மருத்துவர் குமரேசன், விவேகானந்தன் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் லட்சுமணன், செயலாளர் அடையப்பன், பொருளாளர் பழனியப்பன் மற்றும் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பல்லடம் அருகே 100 கிலோ குட்கா பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சென்னிமலை பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தினர். இதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு கைது செய்தனர். கோவையில் ரூபாய் 9 லட்சம் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். கோவையில் போத்தனூர் போலீசார் பேருந்து நிறுத்தம் அருகே ரோந்து சென்றனர். அப்போது அங்கு கையில் பையுடன் சந்தேகத்திற்கு இடமாக ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்த காவல்துறையினர் அவர் வைத்திருந்த பையை திறந்து சோதனை செய்தபோது அதற்குள் ஏராளமான போதை மாத்திரைகள் இருந்ததை உடனே கண்டுபிடித்தனர். அந்த நபரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் வெள்ளலூர் ஹவுசிங் யூனிட்ஸை சேர்ந்த அபுதாஹிர் என்பதும் போதைப் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது. சிவகங்கை நகர அதிமுக சார்பில் அரண்மனை வாசலில் இலவச மோர் நீர் பந்தல் திறக்கப்பட்டது.
சிவகங்கை நகர அதிமுக சார்பில் அரண்மனை வாசலில் இலவச மோர்நீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் திறந்து வைத்தார். இங்கு கோடை கால வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய், தர்பூசணி, மோர், சர்பத் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் எம்எல்ஏக்கள் ஸ்ரீனிவாசன், நாகராஜன், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் கருணாகரன், நகர செயலாளர் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி ஒன்றியம் விளம்பார் ஊராட்சிகள் மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட விளம்பார் ஊராட்சிகள் மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முழக்கத்தை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.